மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் பல சோதனைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை கொடுத்து இந்த மனித சமூகத்தை சோதிப்பான். அதே போன்று இந்த உலகத்தில் ஒரு சோதனை வந்தால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், மனிதனுக்கு கஷ்டத்துடன் ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பின்னால் ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையுடைய நாளையில், அந்த மறுமையுடைய நாளில் சில அடியார்களுக்கு அல்லாஹ் சில சோதனைகளை வைத்திருக்கிறான். அது பயங்கரமான சோதனை, பயங்கரமான ஒரு சூழல், யாரும் தப்ப முடியாது. அந்த மறுமையுடைய சோதனைகள்ல இருந்து, அந்த மறுமையுடைய கஷ்டங்கள்ல இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான், நாளை மறுமையுடைய நாளையில், அந்த விசாரணையுடைய நாளையில் அல்லாஹ் தஆலா சில அடியார்களை அழைத்து அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். அல்லாஹ் தஆலா அந்த மறுமையுடைய நாளில் சில அடியார்களை அழைத்து, சில மனிதர்களை அழைத்து அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரணை எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா விசாரிக்கக்கூடிய அந்த அடியார்கள், அந்த மனிதர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் நேரத்திற்கு தொழுதவர்கள், நோன்பு நோற்றவர்கள், ஜகாத்து கொடுத்தவர்கள், இரவு தொழுகையை தொழுதவர்கள், இந்த உலகத்தில் நிறைய வணக்க வழிபாடுகளை செய்த மனிதர்கள் அல்லாஹ் தஆலா அழைப்பானாம். அல்லாஹ் தஆலா அழைத்து, அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சோதனை அது பயங்கரமான சோதனை. சில மனிதர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு மலைத்தொடரை காட்டி சொன்னார்கள். திஹாமா மலையளவு அந்த மனிதர்கள், அந்த அடியார்கள் நன்மை செய்திருப்பார்கள் உலக வாழ்க்கையில். அந்த பிரம்மாண்டமான மலையை காட்டி சொன்னார்கள், அது அந்த திஹாமா மலையளவு நன்மைகளை செய்திருப்பார்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையில். தொழுதிருப்பார்கள், நோன்பு நோட்டிருப்பார்கள், எல்லா வணக்கங்களையும் செய்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை அழைத்து இந்த மனிதர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா ஹபா அம் மன்சூரா, தூசிகளை போல அல்லாஹ் அழிச்சு விடுவானாம். அல்லாஹ் அழித்து விடுவான். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, உலக வாழ்க்கையில் நன்மை செய்து மறுமையில் நன்மைகள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய அந்த நஷ்டவாளிகள் யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேறு யாரும் இல்லை, அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். வெளிப்படையான வாழ்க்கையில், இது ஒரு மனிதனுக்கு மறுமையில் ஏற்படக்கூடிய சோதனை. வெளிப்படையான வாழ்க்கையில் அவர்கள் அல்லாஹுவை பயந்து அஞ்சி வாழ்ந்து இருப்பார்கள். சமூகத்தோடு இருக்கும் பொழுது வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டா, எங்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, எங்கள்கிட்ட கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை, நாங்கள் ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போயிருக்கிறோம், நாட்டை விட்டு நாடு போயிருக்கிறோம், எங்களிடம் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை, எங்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில், தனிமையுடைய சந்தர்ப்பத்தில் பாவம் செய்த மனிதர்கள் வெளிப்படையான வாழ்க்கையில் நன்மை செஞ்சிருப்பார்கள். தனிமையுடைய சந்தர்ப்பத்தில் பாவம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தினுடைய சோதனைகள், மறுமையினுடைய, குறிப்பாக மறுமையில் நடக்கக்கூடிய அந்த சோதனைகள் எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து இந்த உலகத்திலே